ஓகே. அருமையான ஒரு டீம் நாங்கள். ம். வாங்க, உங்களுக்கு மரியாதை இருக்குது, அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, சம பங்கு இருக்குது. ம். உங்கள்கிட்ட எவனாச்சும் அறிவாளி இருந்தானா நான் சொல்கிறேன். சாருடைய ஐடியா தான். நம்ம சார் வந்து என்ன மாதிரி நினைக்கிறாருன்னா, இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட்டில் ஒருத்தர் மந்திரி ஆகிட்டார். அவர் எதாவது சாதிச்சார்னா, அந்த காலத்து ஜெயலலிதாமாவோ இந்த காலத்து ஸ்டாலின் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் போட்டுக்க மாட்டோம். கல்வெட்டு என்னென்னா, இவர் பண்ணியிருக்காரு இதையே. ம். இந்த பர்டிகுலர் கம்யூனிஸ்ட் லீடர் இந்த அருமையான சித்தாந்தத்தை பண்ணார், இந்த அருமையான தொண்டை பண்ணியிருக்காரு, அந்த அருமையான இந்த ரோட்டை போட்டிருக்காரு, இந்த பிரிட்ஜை கட்டினார், அவர் பேர் மட்டும் போடப்படும். ம். ஏன்னா ஃபுல் கிரெடிட் டு ஹிம். ஓகே. முழு பெயரும் புகழும் கம்யூனிஸ்டே எடுத்துக்கிட்டோம், ம். நாளைக்கு காங்கிரஸே எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு தெரியுங்க எங்களுக்கு சக்தி என்னன்னு. சாருக்கு யார் மேலேயும் பொறாமை வராது. ஓகே. விஜய் சார் மாதிரி ஒரு எளிதான மனிதனே பார்க்க முடியாது. ம். அவருக்கு பொறாமையே வராது. ஏன்னா அவர் பொறாமை பண்ணால் அவருக்கு சமமாக யாராச்சும் இருக்கணும். அவரே பொறாமப்பட போகிறாருங்க. அதனால் யார் என்ன சாதனைகள் செய்தாலும் அரசாங்கத்தில் அந்த சாதனையினுடைய குறியீடாக அவங்களே மாறுவாங்க. ம். அப்போ ஒரு காங்கிரஸ் மந்திரி ஆகிட்டு அந்த மந்திரி நிறைய சர்வீஸ் பண்ணார்னா அந்த மந்திரி பேரையே போட்டுக்கிட்டோம். வேணா சோனியா காந்தி பேரை போட்டுக்கிட்டோம், வேணா ராகுல் காந்தி பேரை போட்டுக்கிட்டோம், வேணா பிரியங்கா காந்தி போட, என் பேரை போட வேண்டாம், நாட் நெசசரி.